அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை தொடர்ந்து ஈர்த்து வரும் நிலையில் மேலும் பல முன்னணி அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. புளோரிடாவை தலைமையகமாக கொண்டு இயங்கி வரும் பிரபல அமெரிக்க மின்னணு பொருட்கள் உதிரிபாக நிறுவனமான ஜபில் 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் திருச்சியில் தனது தொழிற்சாலையை தொடங்க உள்ளது. சுமார் 5000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க உள்ள இந்த முதலீட்டுக்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் சிகாகோவில் நடைபெற்றது. தொழில்துறை ஆட்டோமேஷன் துறையில் கோலோச்சி வரும் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தைச் சேர்ந்த ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் சென்னையை அடுத்த காஞ்சிபுரத்தில் 666 கோடி ரூபாய் முதலீட்டில் தனது தொழிற்சாலையை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் 365 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இவற்றுடன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க ஏதுவாக இளைய தலைமுறையினரின் திறன்களை மேம்படுத்த கலிபோர்னியாவை தலைமையகமாக கொண்டுள்ள பன்னாட்டு நிறுவனமான ஆட்டோ டெஸ்குடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. உலக அளவிலான முன்னணி தொழில் நிறுவன அதிகாரிகளை சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்து வருகிறார். அதன் அடிப்படையில் இதுவரை 14 முன்னணி தொழில் நிறுவனங்கள் 4350 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.